விசிலெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். புளி கரைச்சி ஊற்றலை. ஸோ திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வச்சாக்கா எனக்கு திக்காக வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கொட்டை ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றிடுங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த கொட்டையை அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ராகி முத்தி தான் நான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் லைக் நம்ம சீக்கிரமாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக குக் பண்ணுறீங்களா அந்த பாத்திரத்தை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிங்கன்னாக்கா கெடாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக தேங்காய்லாம் போட்ட குழம்பு கட்டினா சீக்கிரமாக கெட்டு தான் போயிடும். பட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும். நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நல்லா கொச்சிச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க.